யார்கிட்ட காணிக்க வாங்கியிருக்கேன் பில்டிங் கட்டுறதுக்கு சொல்லுங்கள். இப்போ ஒரு மண்டபம் கட்டி வச்சுருக்குறோம், யார்கிட்ட காணிக்க வாங்கியிருக்கிறேன்னா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு மண்டபம் இல்லை. கட்டி முடிக்கப்பட்டு 2 நாள் முன்னாடி தான் அதில் ஒரு ஃபங்க்ஷனுமே நடத்தணும். 3ஆம் தேதி 3 உங்களுக்கென்று தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உட்கார்வுக்கென உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே நேரத்தில் 4000 பேருக்கு உட்காரலாம். ₹1 உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, சொல்லுங்க. இப்போ தைரியம் இருந்தால் சொல்லுங்க. ₹1 வாங்கியிருக்கானா மண்டபம் கட்டுறதுக்கு, ஆண்டவருக்கு மண்டபம் கட்டுறதுக்கு? உங்களுக்கே தெரியாது. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் 30 2 ஃப்ளோரையும் காங்கிரீட் போட்டிருக்கேன். ஒரு பில்லர் 2 அடி, 2க்கு 2 பில்லர், 2க்கு 2.25 பீமு கட்டி பிடிச்சா அடங்காது. பூசி முடித்த பிறகு டைல் வரைக்கும் போட்டு இன்னும் நாளைக்கே கூட்டம் நடத்தினால கேட்டனா? வேற ஊழியக்காரனா லைட் வாங்க காசு தான், சாப்பாடு காசு தான், அது தான் இதுதான்னு. நான் அடிக்கிறது புத்தகத்துக்கு மட்டும்தான் கேட்பேன். அது எல்லோருடையும் கேட்கறது இல்லை, உங்கள் நாளுக்கு தான் கேட்பேன். ஊழியத்தை கர்த்தர் எனக்குள்ள இருந்து செய்கிறார். அதற்காக எனக்கு மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும். 2 வாரத்துக்கு முன்னாடி தாலியை கலட்டினேன், சாகருக்கு துணிஞ்சா. கர்த்தருக்கென்று தான் எல்லா பாடையும் அனுபவிக்கிறேன். எதுக்கு கிட்டணும் ஒப்பாரி? நான் கர்த்தருக்குன்னா என்ன வேணும் செய்வேன், ஆனால் இவளை விற்று கூறு போட்டுருவேன். கர்த்தருக்குன்னா அவர் கேட்ட அதையும் செய்வேன். விசுவாசம் நான் எப்படி இருக்கணும்? ஏன்னா கர்த்தர் நான் பட்ட பாடுகளுக்கு பலனை எனக்கும் ஒரு நாள் தருவார். உற்சமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு கர்த்தர் சொல்வதான் கேட்பேன், என் பொண்டாடி பேச்சை கேட்க மாட்டேன். இல்லை அடிக்கடி வாக்குவாதங்கள் வரும். இனியும் 3ஆம் ஃப்ளோர் எழுப்புனா தொடங்கிடுவேன். அதான் அன்றைக்கி காலையில் அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், அடுத்த ப்ரொசீடிங்ஸ் வரல, ப்ரொசீடிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னேன்னா இல்லையா பிரதர்? ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அதில் தான் ஹெலிகாப்டர் நிற்க போகுது. நிறுத்த வச்சிருவார் ஆண்டவர். உற்சாம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவரை நம்பினா என்ன வேணும் அவர் செய்வார். நான் நம்புகிறேன் பாருங்க. உலக அளவில் தொலைக்காட்சி மாதம் 25 லட்சம் ரூபா வேணும். இன்றைக்கி ஒரு சில தொலைக்காட்சி வரல, சில ஏரியாவில் வரல, பணம் கட்டலை, அதான் உண்மை. ஆனாலும் பணம் கட்டலைன்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்கேனா? தமிழ்நாட்டு ஊழியக்காரன் எல்லாம் கேட்போம். கேட்காத ஊழியக்காரனா? ஊரில் இருந்து வீட்டில் இருந்து பார்க்குறீங்கல்ல, தானாக முன்வந்து ஒரு மாதம் 500 ரூபா கொடுக்க முடியுதா உங்களால்? முடியலை. ஆனால் நான் கேட்கல, அப்படி வருத்தப்படலை. நான் அப்படிப்பட்டவன் அல்ல. நான் கர்த்தரிடத்தில் தான் எல்லா காரியத்தையும் சொல்வேன். அடியேன் என்ன செய்யணும் ஆண்டவர்? இது ஒன்று தான் என்னுடைய கேள்வி. அவ தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவ கர்த்தரை நம்புங்க. இங்கே இழந்து போனீர்களா, ஏமாற்றப்பட்டீர்களா, கர்த்தரை நம்புங்க. திருச்சியில் ஒரு விடுதலை புலி சம்பந்தப்பட்ட, இலங்கை சம்பந்தப்பட்ட ஒரு கைதியினுடைய மனைவி என்னை நோக்கி கூப்பிடுகிறாள். ஏனென்றால் புருஷன் சிறையில். அப்போ சிறைக்கு போக முன்னாடி குழந்தைகள், சின்ன குழந்தைகள், இன்னும் குழந்தைகள் BA முடித்து டிகிரி முடித்து நிற்கிறாங்க. நாங்கள் எந்த நாட்டுக்கு போகணும்? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க பிரதர். தாய் நாட்டுக்கு திரும்புவதா, இல்லை நான் கனடா போகிறதா? இனி என் புருஷன் வருவானா? ஏன் புருஷன் வருவானா? இனி வருவானா? வர்ற வாய்ப்பு இல்லை. பிள்ளைகள் என்னாச்சு? பெரிய பிள்ளையாச்சு, ஜெயிலில் இருக்கிறான். நம்பிக்கையற்ற வாழ்க்கை. எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் பக்கத்து வீட்டில் வீட்டு கூட நடக்கும், பெண்கள் கூட்டம். அதில் போய் உட்கார்ந்து செய்தி கேட்டு 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 அவள் கிறிஸ்தவள் ஆயிட்டா. இப்போ என்னை பற்றி கேட்குறா, நான் என்ன பதில் சொல்லணும்? அப்பொழுதும் கர்த்தர் சொன்னார், உன் பொருத்தனை செலுத்து, அவன் வருவான். கையை தட்டுங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை தான் பேசுவார். அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களை விடுதலையே. அவன் வருவான். மாதங்கள் 3 ஆகிவிட்டது. திடீரென்று ஒரு விடியற்காலை ஃபோன் வருது. விடியற்காலம் ஒரு 6 மணி இருக்கும். ஐயா அவர் வந்துட்டார் ஐயா. என்னம்மா அதிர்ச்சியாக உள்ள ஒரு காரியத்தை சொல்கிற? ஆமாம், கதவு தட்டு சத்தம் கேட்டது. வீட்டை திறந்தா என் புருஷன் விடுதலையாக்கப்பட்டு வந்து நிற்கிறான். தமிழக அரசு விடுதலை கொடுத்திருக்கிறது. அதிர்ச்சி. வாழ்நாள் முழுதும் சாக வேண்டியவன் ஜெயிலில் கடந்து. கர்த்தரை நம்பினா உங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற ஒரே இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன். எவன் கொள்ளையிட்டானோ அவனை தொடுவார். ஒரு உள்ளத்தை தொட்டால், ஒரு பயத்தை வைத்தால்,
ஒரு நடுக்கத்தை வைத்தால், ஒரு கலக்கத்தை வைத்தால் கொண்டு வருவான். எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உற்சாகமாகவே தட்டலாம். மறுபடியும் வேத பகுதி கடந்து போகிறோம். இன்று வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பிடித்ததோ பிடிக்காததோ ஏதாவது ஒரு வசனத்தை எடுங்க, தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். வேத புஸ்தகத்தை பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், உன் பிறந்த நாளிலே தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீர் சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து திரும்ப அந்த வார்த்தையபடி, இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கம் வைக்கவில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எறிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்திலே கிடப்பதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆமென். ஒரு சும்மா கையை தட்டலாமா? இன்றைக்கு அநேகருடைய சூழ்நிலை எப்படி தான். பணக்காரன் வீட்டில் பிறந்தாலும் ஏழையாக இருக்கணும். முடிக்கட்டும், கேட்கும்போது சொன்னால் போதும். பணக்காரன் வீட்டில் பிறந்தாலும் ஒன்றும் இல்லாமல் இருப்போம், சம்பாதிச்சாலும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. ஆனால் ஒரு பிள்ளை கர்ப்பத்தில் இருந்து பிறக்கும்போது துணிமணி உடுத்து வருவதில்லை. அந்த இரத்தத்தோடு வெளிப்படும் பொழுது அந்த இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு ஒருவர் இறக்கப்படவும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இறக்கப்படவும் இல்லை. நீ தூக்கி எறியப்பட்டா யாருக்கும் வேண்டாம் என்று ஒருவரை பெண்பிள்ளையாக இருக்கலாம். தூக்கி எறியப்பட்டிருக்கிறாய், இரத்தத்தோடு தூக்கி எறியப்பட்டிருக்கிறாய். ஆனால் என்னுடைய கால், நான் நடந்து வரும் பாதையில் மிதிபட்டு சாகிற அளவுக்கு நீ விழுந்து கிடக்கிறாய். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து என்ன சொல்கிறேன், நீ பிழைத்திரு என்றேன். அல்லேலூயா. யாருக்கும் வேண்டாத உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், பிழைத்திரு என்கிறேன். அல்லேலூயா. நீ கரைபட்டிருக்கலாம், ஒருவேளை பாவத்தால் கரைபட்டிருக்கலாம், உன் வேசித்தனத்தால் கரைபட்டிருக்கலாம், உன்னுடைய அக்கிரமத்தினால் நீ கரைபட்டிருக்கலாம், முற்பிதாக்களுடைய அக்கிரமங்களால் நீ கரைபட்டிருக்கலாம். யாருக்கும் வேண்டாத கொள்ளியை போல தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து, பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரை பார்த்து, வியாதிப்பட்ட அத்தனை பேரையும் பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையில் சொல்கிறார், நீ பிழைத்திரு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.
வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படியாய் நானும் தூக்கி எறியப்பட்ட ஒரு கல்லு தான். என்னை என் பெற்றோர்கள் சொல்வார்கள், இவன் ஏன் கருப்பாக இருக்கிறான், இதெல்லாம் வெள்ளையாக இருக்கும். அது திருப்பரப்பு சந்தையிலிருந்து விலைக்கு வாங்கினது என்னென்ன அப்பா சொல்லுவார். அடுத்த பக்கம் இன்னொரு வந்து கேட்பான், இவன் யார், ஏன்னா பார்க்குறதுக்கு என்ன, நான் அண்டர்வேரை போட்டு நடப்பேன். யார் அப்பாவுடைய அண்டர்வேர், பழையங்கோட்டை ஜெயிலில் போடுவாங்கல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, அதை போட்டு நடப்பேன். அதான் எனக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து தர மாட்டாங்க. எல்லா ஆஸ்திகளும் எல்லா வசதிகளும் எல்லா சொத்துக்களும் நம்பர் 1 ஃபேமிலி. பட் நான் தான் 0. எல்லாருக்கும் தனித்தனி அறை, நான் முற்றத்தில் போய் படுப்பேன். முற்றில் தான் படுப்பேன். யாருக்கும் வேண்டாத ஒரு கல் தான். கிழிஞ்ச துணி. என்ன சின்ன வயசுலேயே மீசை அதிகமாக முளைச்சிது. என் சகோதரன் சேவ் பண்ண மிச்சம் பழைய பிளேடை வச்சு நான் பண்ணுவேன். என் பிளேடை நீ ஏன் எடுத்தேன்னு தூக்கி இப்படி போட்டு இடிப்பான். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பம். யாருக்கும் வேண்டாத ஒரு கல். அம்மா கிட்ட யாராவது கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, இவன் எப்படி இருக்கிறான், அது சந்தையில் அனாதையாக கடந்தான், அவர் வீட்டில் போய் பாவம் நெல்லி போட்டு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு. ஏன்னா சந்தையில் திருப்பரப்பு சந்தையில் நம்பர் 1 பாக்கு இறக்குமதி செய்கிற நாங்கள் தான். மொத்த சந்தையும் பாக்காக தான் நிரம்போம். ஒரு பாக்கு 50 பைசா, 1 பைசா, 2 பைசா தான் விற்கும். மொத்தம் இறக்கிட்டால் யாருக்கும் வியாபாரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஃபேமிலி. ஆனால் எனக்கு இப்படி தான் பேசுவாங்க. அப்போல்லாம் உள்ள எப்படி இருக்கும், தைக்கும். ஒரு பிள்ளை பிறந்தா சொந்த பந்தெல்லாம் ஓடி வந்து எடுக்கணும் இல்லையா, எடுக்கணும். இந்த இரத்தத்தெல்லாம் கழுவி தொடச்சி சுத்தமான உடையை கொடுத்து பிள்ளைய கொஞ்சணும். ஆனால் பிறந்த பிள்ளைய என்ன யாரும் கொஞ்சினது கிடையாது இன்றைக்கி வரைக்கும். நான் தான் அவங்க வீட்டுக்கு உழைச்சிருக்கேன் தவிர எனக்காக யாரும் இன்றைக்கி வரும் கிடையாது. என் ப்ராப்பர்ட்டியை எனக்கே தரல. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் என்னை நோக்கி பார்த்தார், நான் பிரகாசம் அடைந்தேன். அந்த காலத்திலும் தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டுகள் எல்லாம் நான் படுத்திருக்கிறேன். எந்த பஸ் ஸ்டாண்டில் படுக்கலைன்னு கேட்டு பாருங்கள், நான் தான் படுத்துருக்கேன். ஆனால் எந்த லாட்ஜ்லேயும் போய் படுக்க போக மாட்டேன். புத்தகம் தனிப்பட்ட முறையில் அச்சிட்டு கலெக்ஷன் எடுக்கிறது ஊர் ஊராக போவேன். ஆனால் தமிழ்நாட்டில் 7 பத்திரிகை அலுவலகம் வைத்தது நான் தான். எல்லாவற்றிலும் நடத்தினார். ஆனால் துக்கத்தோடு தான் நடத்தினார், துயரத்தோடு தான் நடத்தினார். சந்தோஷமாக ஒன்றும் நடத்தலை. தூக்கி எறியப்பட்ட கல் தான். ஆனால் இன்றைக்கு பிரகாசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் அல்லவா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரும், துயரங்கள். அப்போ தேவனை விட்டுறாதீங்க, வரும். இப்போ நான் என்ன வீட்டில் என்ன விட்டாங்க, எல்லாரும் என்ன விட்டாங்க. பாசம் காட்டுறதுக்கு ஒருவர் கூட கிடையாது. மாடு மேய்க்க போனோம். என் வேலை என்ன, ஸ்கூல் முடிஞ்சால் மாடு மேய்க்க போனோம். இங்கே போனால் ஒரு மலை இருக்குது, தொடலிக்காடுன்னு ஒரு மலை. அது மேற்கு தொடர்ச்சி மலை, உச்ச கட்டம். இன்றைக்கெல்லாம் யானைகளும் சிங்கம். நான் போய் அந்த டாப்பில், இங்கே திருவாங்கூர் ராஜா போய் அங்கே ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு வச்சுருக்காரு விளையாடுக்கு. அதில் போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் மாடு மேய்ச்சிட்டு, மலை உச்சியில் மாடு மேய்ச்சிட்டு கீழே இறங்கி வருவேன். தொழுதில் கட்டிட்டு வருவேன். கட்டிட்டு அங்கேருந்து 8 கிலோமீட்டர் நடந்து வரணும் ஊருக்கு. பஸ்ஸே கிடையாது. மலை உச்சியில் ஒரு பானையில் கஞ்சி தண்ணி மட்டும் தருவாங்க. ஏன்னா சிங்கம் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, யானை அடித்தா இவன் வேண்டாம் தான் வீட்டுக்கு. ஆனால் கர்த்தர் வேண்டும் என்று சொன்னார் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து
யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென் சொல்லு, அல்லேலூயா சொல்லும். ஆகவே என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தரை கைவிடாமல் இருங்க. அல்லேலூயா. நீங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், யாருடைய இரக்கம் இல்லாமல் இருக்கலாம், அனாதை போல நிற்கலாம், ஒருவராலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் உண்டாயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடுவேன் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லையே. உற்சாகமா அவருக்கு ஒரு மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் துக்கம் உண்டு. நீங்கள் எத்தனை பவுன் இழந்தீங்க சிஸ்டர்? 30 பவுனா? 30. 10 கிடச்சி 30 இன்னி வரும். சரி, எவ்வளோ பணத்தை இழந்தீங்க? 20 லட்சம் இழந்தீங்க.